அது எள்ளு சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? வாங்க எள்ளு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு டைம் இல்லையோ ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இதை டக்குன்னு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துர்லாங்க. ஒரு வடசட்டியில் வந்துட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஸ்பூனில் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் கப்பில் எதில் வேணாலும் இதே அளவு எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டதால் நீங்கள் 2 கப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. வரமிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்துட்டு 1/2 ஸ்பூனும் மிளகு வந்து 1/4 ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். வர கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூனு. இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணணும். எண்ணெய் ஊற்றி எதுவும் பண்ண வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு எள்ளுக்கு பதிலாக நம்ம நிலக்கடலை போட்டும் பண்ணால் நிலக்கடலை சாதமும் வந்து ரெடி ஆயிருங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பவுடர் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. எள்ளு வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கருப்பெல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளும் கூட எடுத்துக்கலாம். கருப்பெல்லு போட்டாலும் எள்ளு சாதம் சூப்பராக இருக்கும். வெள்ளை எள்ளு போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நான் கருப்பெல் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எள்ளு வந்து வடசட்டியில் போட்டதையும் ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்துட்டு நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருங்க. பொரியிற ஸ்டேஜில் வந்துட்டு எள்ளு வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே எள்ளு சாதத்துக்கு மட்டும் பொடி பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோங்களோ அதை மட்டும் குறப்பாக அரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் எள்ளு ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். நல்லா வந்து மசியாது நமக்கு. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். அதையும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து சாதத்துக்கான பொடி, அதனால் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கேன். நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து பொடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னும் நைஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க. ஒரு வடசட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வரமிளகா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பவுட்ரு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கான மெஷர்மெண்ட்டுங்க. 4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயில் வணக்கி விட்டுறலாங்க. வணக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை வந்துட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் போட்டு கிளறும் போது மட்டும் சாதத்துக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இந்த பொடியில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இட்லி தோசைக்குன்னா நம்ம பொடிக்கு போட்டு அரைச்ச உப்பே வந்து ரெடியாக இருக்கும். ஏன்னா மாவில் உப்பு இருக்கும் இல்லைங்க. சாதத்தில் உப்பு போட்டு செய்கிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போட மாட்டேன். அதனால் லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டுறலாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மோனிஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எள்ளு பொடிக்கு பதிலாக நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணோம்னா இதே மெஷர்மெண்ட்டில் நிலக்கடலை பொடியும் ரெடி ஆயிருங்க. நான் இந்த மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.